மாணவ செல்வங்களுக்கே என் அன்பான வணக்கங்கள். நாம இப்ப 10th மேக்ஸ்ல ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வுல கேட்ட 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூனிட் 2ல எண்களும் தொடர்வரிசைகளின் பாடத்துல பயிற்சி 2.7ல 3வது சம்முங்க. இது ஏற்கனவே 2 மார்க்ல கேட்ட கொஸ்டினுங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 729, 243, 81 எக்ஸெட்ரா என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை எழுதியிருக்கோம். இங்க 7வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப T7 அதாவது 7th டேர்ம் கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? இது பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லியிருக்காங்களாங்க. பெருக்கு தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Tn = A × R⁻n-1. சரிங்களா? இங்கே ஏனா என்னன்னா முதல் உறுப்பு. A = என்ன? 729. n என்ன? 7வது உறுப்பு. அடுத்தது R = T2/T1. சரிங்களா? இரண்டாவது உறுப்பு என்னங்க? 243 T1 என்ன? 729. இங்க பாருங்க, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 9 இருக்கு. அப்போ 3வது வாய்ப்பாடுல வருங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா 8 3 24 1 3 3 பாருங்க, 2 3 6 மீதி 1 4 3 12 3 3 9. மறுபடியும் அடிக்கிறேன். 27 3 81 பாருங்க, 8 3 24 1 3 3 1 27 27 3 27 81. சரிங்களா? அப்ப R = 1/3. இப்போ பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. T7 = என்னுக்கு பதிலாக 7ன்னு போட்டோம். ஏ என்னங்க? 729 இன்ட்டு R என்ன? 1/3. 1/3 ஹோல் பவர் 7 - 1. 729 இன்ட்டு 1/3 பாருங்க, 7ல் 1 போச்சுன்னா 6. இப்போ பாருங்க, 729 இன்ட்டு 1/3 6 தடவை போடணுங்க. 3 4 5 6. சரிங்களா? இங்கே பாருங்க, 3 9 9 3 27 27 3 81 81 3 243 243 3ஆல் பெருக்குனா 729. அப்போ 729 இன்ட்டு 1/729. இதுக்கும் கேன்சல் ஆனால் 1. அப்போ 7வது உறுப்பு 1ங்க.